வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்துக்கு சட்டப்படி பெண்களும் வாரிசுகளாக வர்றாங்க அப்படின்னா, அந்த வாரிசுகளாக வரக்கூடிய அந்த பெண்கள் எப்போதெல்லாம் அந்த சொத்தில் உரிமை கோர முடியும், எப்போதெல்லாம் அந்த சொத்தில் உரிமை கோர முடியாது என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 10/1/2018 ஆண்டு நீதியரசர் செல்வம் மற்றும் கலையரசன் அடங்கிய அமர்வில் ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக அந்த தீர்ப்பை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்று சொல்லக்கூடிய பச்சைமுத்தும் பி என்று சொல்லக்கூடிய அங்கமுத்தும் இந்த இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த இருவரும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்தை சரிசமமாக பாகப்பிரிவினை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்படி ஏற்படுத்தின பச்சைமுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் சொத்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த 3 ஏக்கர் சொத்து தொடர்பான வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், இது எல்லாமே பச்சைமுத்து என்ற பெயரில் தான் பதிவாயிருக்கு. பச்சைமுத்து தான் அந்த சொத்தை முழுக்க முழுக்க அனுபவம் செய்து வர்றாரு. பச்சைமுத்துக்கு சட்டப்படி 6 பெண் வாரிசுகள் இருக்காங்க. இந்த 6 பெண் வாரிசுகளும் இருக்கும் பட்சத்தில் பச்சைமுத்துக்கு பாகப்பிரிவினை மூலியமாக ஒதுக்கப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் பச்சைமுத்து உயிரோடு இருக்கும்போது ஸ்ரீரங்காயி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு கடந்த 28/2/1974 ஆண்டு இந்த பச்சைமுத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் ஸ்ரீரங்காய்க்கு கிரயமாக விற்பனை செய்கிறாரு. அப்படி கிரயம் பெற்ற ஸ்ரீரங்காய் வெங்கடேசன் என்ற அந்த நபருக்கு கடந்த 14/12/1999 ஆண்டு அந்த சொத்து முழுவதையும் தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சுறாங்க. எழுதி வைத்ததுக்கு பிறகு பச்சைமுத்து திடீர்னு இறந்து போயிறாரு. இவருடைய இறப்புக்கு பிறகு, அதாவது பச்சைமுத்துடைய இறப்புக்கு பிறகு ஏ என்று சொல்லக்கூடிய பச்சைமுத்திற்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி 6 பெண்கள் வாரிசுகளாக இருக்கும் பட்சத்தில் பச்சைமுத்திற்கு பாகப்பிரிவினை மூலியமாக ஒதுக்கப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் பச்சைமுத்து 3வது நபராக வரக்கூடிய ஸ்ரீரங்காய் என்ற பெண்ணுக்கு கடந்த 28/2/1974 ஆண்டு விற்பனை செய்திருக்காரு. அப்படி கிரயம் பெற்ற ஸ்ரீரங்காயுடைய சொத்து முழுவதும் செல்லாது என்று அறிவிக்க சொல்லி இந்த 6 பெண்களும் கூட்டாக சேர்ந்து சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கில் அந்த 6 பெண்களும் கேட்கக்கூடிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா, பச்சைமுத்திற்கு இந்த சொத்தானது முழுக்க முழுக்க பச்சைமுத்தோடைய அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. அந்த சொத்தை பச்சைமுத்திற்கு பாகப்பிரிவினை மூலியமாக பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த சொத்து முழுவதையும் பச்சைமுத்து உரிமை கொண்டாடுவதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி பச்சைமுத்துக்கு பாகப்பிரிவினை மூலியமாக வந்த அந்த சொத்து முழுவதையும் 3வது நபராக வரக்கூடிய ரங்காய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. அந்த விற்பனை பத்திரமானது செல்லாது என்று அறிவிக்க சொல்லி முதல் பரிகாரமாக கேட்குறாங்க. அடுத்து 2வது பரிகாரமாக பச்சைமுத்திற்கு சட்டப்படி 6 பெண் வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் பச்சைமுத்துடைய சொத்தில் எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் சொல்லி 2வது பரிகாரமாக கேட்குறாங்க. 3வது பரிகாரத்தில் பச்சைமுத்து 3வது நபராக வரக்கூடிய ஸ்ரீரங்காய்க்கு கடந்த 28/2/1974 ஆண்டு விற்பனை செய்திருக்காரு. அப்படி விற்பனை செய்த ரங்காய் கிரயமாக வாங்கின அந்த சொத்தை வெங்கடேசன் என்ற அந்த நபருக்கு கடந்த 14/12/1999 ஆண்டு ரங்காய் வெங்கடேசனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக அந்த சொத்தை எழுதியிருக்காங்க. அப்படி தான செட்டில்மெண்ட்டாக பெற்ற வெங்கடேசனுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரமும் செல்லாது என்று அறிவிக்க சொல்லி 3வது பரிகாரமாக கேட்குறாங்க. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கீழமை நீதிமன்றம் இறுதியாக யாருக்கு தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, அதாவது பச்சைமுத்திற்கு சட்டப்படி 6 பெண் வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த 6 பெண் வாரிசுகளுக்கும் பச்சைமுத்துடைய சொத்தில் சம உரிமை இருக்குது. அதாவது 7ல் 6 பங்கை இந்த பெண்களுக்கு கொடுத்துடணும். 1 பங்கை மட்டும்தான் பச்சைமுத்து சட்டப்படி ஸ்ரீரங்காய்க்கு விற்பனை செய்ய முடியும். அப்படி விற்பனை செய்த அந்த சொத்தை ஸ்ரீரங்காய் வெங்கடேசனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியும். ஆனால் இந்த 6 பெண்களுக்கும் சேர்த்து வரக்கூடிய அந்த பாகத்தை முழுவதையும் பச்சைமுத்து ஸ்ரீரங்காய்க்கு விற்பனை செய்திருக்காரு. விற்பனையாக பெற்ற அந்த ஸ்ரீரங்காயுடைய சொத்து செல்லாது என்று கீழமை நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஸ்ரீரங்காய் வெங்கடேசனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமும் செல்லாது என்று கீழமை நீதிமன்றம் இறுதியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அந்த சொத்தில் முழுக்க முழுக்க பச்சைமுத்துடைய சொத்தில் அந்த 6 பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது என்று சொல்லி இறுதியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க. கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து
வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலியமாக ஒரு வழக்கை வந்து பதிவு செய்கிறாரு. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றமானது இறுதியாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பச்சைமுத்திற்கு பாகப்பிரிவினை மூலியமாக பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை வந்து பச்சைமுத்துடைய சுய சம்பாத்திய சொத்தாக கருத முடியாது. ஆனால் பச்சைமுத்து அந்த சொத்து முழுவதையும் கடந்த 1974ஆம் ஆண்டு ஸ்ரீரங்காயி என்ற பெண்ணிடம் விற்பனையாக விற்றுவிட்டார். அந்த சொத்தை வந்து ஸ்ரீரங்காயி வந்து வெங்கடேசனுக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு தான செட்டில்மெண்டாக எழுதி வைத்து விட்டார். அப்படி எழுதி வைத்த அந்த சொத்தானது சட்டப்படி செல்லும். பச்சைமுத்துடைய வாரிசுகளாக வரக்கூடிய அந்த 6 பெண்களும் அந்த சொத்தில் போயிட்டு உரிமை கோர முடியாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இறுதியாக தீர்ப்பு வந்து வழங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பில் எதனால் இந்த பெண்களுக்கு வந்து அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்து வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி பெண்கள் அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அந்த தீர்ப்பில் எதனால் அந்த பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது அப்படின்னா, மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட விதியின்படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சம உரிமை கோர முடியும். ஆனால் எப்போது கோர முடியும் அப்படின்னா, அந்த பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த சொத்தானது 20/12/2004க்கு முன்னாடி கிரயம் செய்திருந்தாலோ, பாகப்பிரிவினையாக ஏற்படுத்தியிருந்தாலோ, உயிலாக எழுதி வைத்திருந்தாலோ அல்லது தான செட்டில்மெண்டாக எழுதி வைத்திருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் பெண்கள் வந்து சட்டப்படி உரிமை கோர முடியாது. அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி, 20/12/2004க்கு முன்னாடி அந்த சொத்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் அவருக்கு சட்டப்படி வாரிசுகள் இருந்தாலும் கூட அந்த சொத்தில் போயிட்டு பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது. அதே சொத்து வந்து 20/12/2004க்கு பிறகு அந்த சொத்தில் வந்து ஏதாவது ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தில் இந்த பெண்களும் சம உரிமை கோர முடியும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த ரங்காயி பெற்ற கிரயம் வந்து சட்டப்படி செல்லும். அதே மாதிரி ரங்காயி எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட் வந்து வெங்கடேசனுக்கு சட்டப்படி செல்லும் என்று சொல்லி இறுதியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பச்சைமுத்து வந்து அந்த சொத்தை வந்து 20/12/2004க்கு பிறகு இந்த மாதிரியே ஏதாவது ஒரு கிரயமாகவோ அல்லது ஏதாவது ஒரு பரிமாற்றத்தை வந்து பச்சைமுத்து செய்திருந்தார் அப்படின்னா சட்டப்படி அந்த சொத்தில் வந்து அவருடைய வாரிசுகளாக வரக்கூடிய அந்த பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது. ஆனால் அந்த சொத்தானது 20/12/2004க்கு முன்னாடியே பச்சைமுத்து இந்த மாதிரி அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து விற்பனை செய்துட்டார். அந்த சொத்தில் போயிட்டு இந்த பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது. அதனால் இந்த சட்ட விதியானது இந்த பெண்களுக்கு வந்து பொருந்தாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றமானது இறுதியாக இந்த ரங்காயி பெற்ற கிரயமும் ரங்காயி எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட்டும் சட்டப்படி செல்லும் என்று சொல்லி இறுதியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.